பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க, இப்போ ஒரு கம்பெனி நடத்துறாங்க, ஒரு கார்ப்பரேட் நடத்துறாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் எல்லாத்தையும் வெளியில வந்து மக்கள் கிட்ட சொல்றது இல்ல. அந்த பிராண்ட் இமேஜ் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிற இந்த சினிமால வேற வழி இல்லாம இந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கறத நானும் ஒத்துக்கிறேன். நானும் அந்த பாடு படுறேன். உண்மையா சொல்றேன், இட்ஸ் நோ ஜோக். நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆர்டிஸ்டா யோசிப்பேன். ஒரு ஆர்டிஸ்ட் டேட் வாங்கி நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து வேற ஒரு படத்துக்கு அவங்க கொடுத்துருக்கலாம். ஆர்டிஸ்டாவும் யோசிக்கிறனால நான் நிறைய யோசிப்பேன். ஆனாலும் அதை மீறி எல்லாரும் அப்படி யோசிக்கிறது இல்லைங்கிறது மட்டும்தான் இங்க பிரச்சனை. எனிவே, ஐ விஷ் இந்த சுச்சுவேஷன் சேஞ்சு. கமிங் பேக் டு த ஃபிலிம், இந்த கதை கேட்குற விஷயம் சொன்னாங்க. நான் எப்பவுமே எல்லா ப்ரெஸ் மீட்லையும் சொல்லுவேன், எனக்கு கதை நான் கேட்கறது இல்லை. நான் என்னோட லைன் ஏன்னா நான் வந்து எடுத்தோடனே வந்து மேடம் நீங்க தான் ஹீரோயின், நீங்க தான் மெயின் லீட் பண்றீங்க, கதை கேட்குறீங்களா அப்படின்னு. ஆக்சுவலி வந்து இப்படி பை மிஸ்டேக் ஆக்சிடென்டலா கதை கேட்காத ஒரு ஹேபிட் ஒன்லி என்னோட கேரக்டர் என்ன, எத்தனை நாள் ஷூட்டிங், ஓகே என்ன கெட்டப், அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நான் சின்ன படங்களும் ஒத்துக்கிறேன். அவங்க பட்ஜெட்டுக்கு என்ன அவங்களால கொடுக்க முடியும்ன்றதுக்கு ஐ ரியலி கோ டவுன் அண்ட் அக்செப்ட். பிகாஸ் அவங்களுக்கு நம்ம வேணும், அந்த கேரக்டருக்கு வேணும், அந்த படத்துக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகும்னு அவங்க நம்புறதே வந்து இன்னைக்கு இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து மிகப்பெரிய பெருமையா நான் நினைக்கிறேன். ப்ரொடியூசர்ஸை தேங்க்ஸ் பண்றேன். டைரக்டர்ஸ் வந்து நம்மள அந்த கேரக்டருக்கு வந்து செலக்ட் பண்றதே வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையா நான் நினைக்கிறேன்.